Hello viewers, இனி நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 634 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஏ பிளாக்ல ஒருத்தன் எல்லாத்தையுமே போட்டு பொலன்னு பொலந்துக்கிட்டனால ஃபர்ஸ்ட் அவன் மண்டையில கவர் போட்டிருந்தான். ஆனா கவரை கழட்டினதுக்கு அப்புறம் அத்தனை பேருமே பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. இது இவனான்னு ஏன் லூஃபிய பார்த்துட்டு மிரண்டுட்டான். ஏன்னா அவன் வேற யாரும் இல்ல, பிளாக் பியர்டோட பைரட் குரூப்பை சேர்ந்த பர்ஜியஸ்ங்கிறவன். அவன் அங்க ஜாலியா வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். ஆனா அவனை பார்த்துட்டு இருக்க மக்கள்லாம் பயத்துல பீதியாகி நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவனுக்கு வந்தானுனாலே ஏதாச்சும் வில்லத்தனம் பண்ணி எல்லாத்தையும் கொன்றுவானுங்களே. லூஃபி தான் இவனை பார்த்துட்டு செம காண்டாவான். ஏன்னா கடைசி அந்த மூடு முட்டி முட்டாப்பையில பார்க்கும்போது ஒரு வீட்டு மேல ஏறி நின்னுகிட்டு நான் தான் சாம்பியன், ஷாதான் சாம்பியன் இல்லே ஃபைட்டிங் சாம்பியன், என்கிட்ட எவனும் மோதி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அப்பவே அவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருந்தான். இப்ப இத்தனை பேர் அடிச்சு போட்டிருக்கான், பில்டப் பண்ணாம இருப்பானா? இப்ப எல்லாத்துக்குமே இவன் பிளாக் பியர்டோட பைரட்டை சேர்ந்தவன பாடி எல்லாம் அப்படியே உதற ஆரம்பிச்சிடும். இதையும் அந்த சிவப்பு தொப்பிக்காரன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அவ்வளவு நேரமா பயந்துகிட்டு இருந்த மக்கள்லாம் இப்ப வில்லத்தனமா ஒருத்தன் வந்துட்டான்ல, இனிமேட்டு சண்டை விறுவிறுப்பா போகும்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அவன் சும்மாவே ஆடுவான். இப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணா என்ன ஆகிறது? பிராங்கிக்கு கான்பிடன்ட் இருக்குது, லூஃபி எல்லாம் அசால்ட்டா ஜெயிச்சிருவான்னு. கொஞ்சம் டஃபா கூட இருக்கலாம். சரி இங்கே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு பையன் அந்த டோஃப்ளமிங்கோட ஸ்மைல் ஃபேக்டரியை தேடி கிளம்புவான். அந்த டைம் அந்த டாய் சோல்ஜர் வந்து காலை பிடிச்சிக்கிட்டு எங்கடா போறேன் எங்க போறேன் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவனை விட மாட்டான். தம்புடு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம், எனக்கு டைம் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போகணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். ஆனா அவன் விடவே மாட்டான். பட் பிராங்கிக்கு ஃபேக்டரி தெரிஞ்சவனா பரவாயில்ல, அவனுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே. அதனால டோஃப்ளமிங்கோட ஆளுங்க யாரையாச்சும் கண்டுபிடிச்சு அவனை போட்டு நான் தோவன்னு துவச்சு அவங்கிட்ட இருந்து உண்மையெல்லாம் வர வைக்க போறேன்னு சத்தமா கத்திடுவான். அந்த டாய் சோல்ஜர் வாய மூறான்னு எவ்வளவு சொல்லுவான். சொல்ல கேட்காம பேசிட்டே இருந்தவொடனே அங்க இருக்க மக்கள் எல்லாருமே கேட்டு செம்மையா காண்டாயிருவாங்க. ஏன்னா அந்த மக்கள் எல்லாருமே அவனோட சப்போர்ட்டர்ஸ். அதை எப்படி அவனை எடுத்து பேச விடுவாங்க? அப்புறம் தான் டாய் சோல்ஜர் இருந்துகிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பப்ளிக்ல பேசக்கூடாதா, லூசு பாயில கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொன்னவன சைலண்ட் ஆவான். இப்போ பிளாக் ஏல இருக்கவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமா அடிபட்டு இருக்குது. அதனால மெடிக்கல் டீம் எல்லாம் வர சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக. அந்த டைம் எவனோ ஒருத்தன் ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்னுகிட்டு ஒரு லிஸ்ட்ல இருக்க பேர் எல்லாத்தையுமே யார்ட்டையோ சொல்லிட்டு இருப்பான். பைரட், மெர்சனரி, ஹஜ்ரோதீன், கேவன்டிஷ், ஏன் கேம்பியா கூட இருக்கான் அப்படின்ட்டு ஷாக் ஆன உடனே ஷாக்கா கோரே ஏகப்பட்ட பெரிய கைகள் இப்ப இங்க இருக்காங்க. அவனுக்கு கைக்கு மட்டும் அந்த ஃப்ளேம் ஃப்ரூட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகுமா. அப்படி யாருகிட்ட அவன் பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா சவுப்பு தொப்பி போட்டவங்கிட்ட. இந்த பர்கர்ஸ் எல்லாம் இங்க வருவான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. சரி இத பத்தி நம்ம இஷோ கிட்ட பேசிக்கலாங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. இது எல்லாத்தையுமே பாட்டோ கிளப்பை சேர்ந்த ஒரு ஸ்டாஃப் ஆபீசர் பாத்துருவான். இவனோட பெரி பவுண்டி 67 மில்லியன். யாருகிட்டடா பேசிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ முதல்ல யாரு, உன்னோட நடவடிக்கையே சரியில்லையம்மா. இந்த நாய் வேற யாரும் இல்ல, மிஷனரி கேம்பியா. கடைசியா சொன்னால அவன் வந்து பார்த்துட்டு பாரு டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ பேரெல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்க, அதுவும் என் பேரெல்லாம் சொன்னியன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பேசுவான். அப்படின்னா இந்த மூதேவி இவ்வளவு நேரம் அவங்க பேசினதை ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்டிருக்கான். யாரா நீ இங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு விழுந்து சிரிச்சிட்டு உண்மையை சொல்லு, நீ நேவி ஆபீசர் தானேன்னு சொன்ன உடனே அவனை ஒரே அமுக்கு. ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்கவன் ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்பான். ஒரு பஞ்சாயத்து இல்ல, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு கோழி ஒன்னு அறுக்க வேண்டியிருக்கு, அறுத்துட்டு வரேன்பான். அதாவது அந்த சிவப்பு தொப்பிக்காரன் கேம்பியாவை புடிச்சிட்டான். கண்ணா தேவையில்லாம என்கிட்ட வந்து மூக்க நுழைச்சிட்டேன், ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் சட்டுன்னு அவனை அடிச்சு தூக்கி போட்டுட்டு வேகமா ஓடுவான். அப்படின்னா கன்ஃபார்மா இவனுங்க நேவி ஆளுங்க தான். இங்க பெரிய ஆளுகெல்லாம் வந்திருக்கானுங்கன்னு தெரிஞ்ச உடனே அவனுங்களை பிடிக்கிறக்காண்டி வந்திருக்கானுங்க. தப்பிச்சோன்னா மட்டும் அவன் விட்டுருவானா? கேம்பியாவை ஒரே போடு. அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி ஸ்டேஜ்ல சண்டை போட்டு கையை காலெல்லாம் முறிஞ்சவங்க எல்லாத்தையும் அப்படியே லைனா தூக்கிட்டு போவாங்க. பாவம் கீழே அந்த மீனு கிட்ட மாட்டினவங்க தான் என்னன்னு தெரியல. சோ பிளாக் ஏவோட சண்டை ஒரு வழியா வேற லெவல்ல முடிஞ்சு போச்சு. இனி அடுத்து பிளாக் பி தான். உடனே அந்த கண்ணு தெரியாத ஆளு இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட பேர் இதுல இருக்குது, கிளம்பலாம் அப்படின்ட்டு வெளியே போகும்போது அவன் கூட இருக்கவன் இப்ப என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு இங்க உங்க கோட்டை போட்டுங்கன்னு சொல்லி உள்ள பேக்ல இருந்து எடுத்துட்டு இருப்பான். அந்த டைம் ஒரு குழந்தை பலூனை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும். கால் தடிக்க விழுந்ததுனால அந்த பலூனை விட்டுரும். ஆனா கண்ணு தெரியாத அவன் அதை அழகா பிடிச்ச அந்த சின்ன பொண்ணு கையில கொடுத்துருவான். ரொம்பவும் நல்லவன் போலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் சீன்ல ஒரு பெரிய ட்விஸ்ட். இவன் தான் அந்த இஷோங்கிறவன். இவனை ஃபுஜிட்டோரான்னு கூட சொல்லுவாங்க. அந்த கோட்டை மாட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் நேவில ஒரு அட்மிரல்னு. அப்படியே அவன் ஆளு எல்லாத்துக்குமே ஆர்டர் போடுவான். இப்ப இவங்க எல்லாத்தையுமே அள்ளிட்டு போகணும்னா 3 நேவி கப்பல் தேவை. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இடத்துக்கு வேற போகணும்பா. அதுதான் அந்த கிரீன் பிட். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மெடிக்ஸ் தேவைப்படுறாங்க. ஏன்னா நடக்க போற சண்டையில எத்தனை கேஷுவாலிட்டிஸ் விழுன்னு சொல்லவே முடியாது. அதனால அவன் ஆளுகிட்ட எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம கொலோசியத்துல ஏகப்பட்ட ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இந்த டவுனோட பாப்புலேஷன் எல்லாமே வேணுமா. எனிமியோட கவுண்ட் கேட்காம இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தேவையானு கேட்பான். அவனை பொறுத்த வரைக்கும் எத்தனை எனிமீஸை காலி பண்றோங்கிறது மேட்டர் இல்ல, எத்தனை மக்களை பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணி பாத்துக்கிறோம் தான் முக்கியம். முதல்ல அதை தெரிஞ்சுக்காம பயங்கர ஷாக் ஆயிருவான். இதுலயே தெரியுது இவன் எந்த அளவுக்கு நல்லவன்னு. அதுக்கப்புறம் டெஸ்ரோசால மறைஞ்சிருக்க எல்லா நேவி சோல்ஜர்ஸ்க்குமே அனௌன்ஸ்மெண்ட் போகுது. இந்த மாதிரி அத்தனை பேருமே கிரீன் பிட்டுக்கு போக வேண்டி இருக்குது. அதனால
அதனால கொலோசியத்துக்கு ஃப்ரண்ட்ல வந்து மீட் பண்ணுங்க, நமக்குன்னு பிளான் தயாராச்சு, ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதான உடனே அப்படியே ஸ்டைலா அவனுக்கு ட்ரெஸ் மாட்டிட்டு கிளம்பிடுவானுங்க. அது மட்டும் இல்லாம கேம்பியான்னு ஒருத்தங்கிட்ட சோப்பு தொப்பி போட்டவன் சண்டை போட்டான்ல, அவனோட பேரு மேனாடு. அந்த கேம்பியா போட்டு பொலன்னு பொலந்து வெட்டிட்டான் போல. அவன் விசாரிச்சால அந்த கேம்பியாங்கிறவன் பர்த்தலோமியோக்கு கீழே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் இனிமேட்டு தேர மாட்டான். அதனால அவனோட பேரை அடிச்சு விட்டுருப்பான். பார்த்தா குப்பையில பேன்னு கிடப்பான். அந்த நிலைமையிலேயே நேவி சோல்ஜர் வந்து டைலான்னு புலம்பிட்டு இருப்பான். இங்க என்ன பிளான் போட்டானோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போவானா. இப்படி இங்க நடந்த எல்லா சம்பவத்தையுமே அந்த பர்த்தலோமியோங்கிறவன் ஒளிஞ்சிருந்து பார்த்திருப்பான். இதுக்கு அப்புறம் எல்லாம் மேட்டர் லீக் ஆகாம இருக்குமா? அப்படியே அந்த கொலோசியம்க்கு முன்னாடி காட்டுறாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒண்ணு கூடிட்டாங்க. சோ பெரிய கலவரம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்குது. அதே நேரம் இங்க ஏ பிளாக்ல சண்டை முடிஞ்சதுக்கே ஏகப்பட்ட பேருக்கு பயங்கரமான காயம். எல்லாம் நடந்துதான் மெடிக்கல் ரூமுக்கு போவாங்க. என்ன ஸ்ட்ரெச்சர்ஸ் அவ்வளவு இல்ல, அவங்களே நடந்து போய் தான் கெட்டு போட்டாகணும், வேற வழி இல்ல. லூஃபி பார்த்துட்டு என்ன இந்தாடி அடிச்சிருக்கான் அந்த சாம்பியன், எல்லாரோட நிலைமையும் கவலைக்கிடமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்மால நோக்கி அந்த பெலமி அப்படியே பொறுமையா வருவான். வந்தவ லூஃபிய பார்த்துட்டு, கண்ணா எனக்கு கண்ணு நல்லா தெரியும், நீ என்னதான் கெட்டப்ப மாத்தி மாத்தி போட்டாலும் என்னால உன்னை கண்டுபிடிக்காம இருக்க முடியல, ஏன்னா என்ன வச்சு பெரிய சம்பவம் பண்ணவனாச்சேன்னு லூஃபிய பார்த்து அப்படியே வில்லத்தனமா சிரிப்பான். அட பாவி நீயான்னு பார்த்துட்டு லூஃபி பயங்கரமா ஷாக் ஆவான். அவ்வளவுதான், டாடா. Yeah!